அன்பு நண்பர்களே, வணக்கம். ஓஷோவின் குட்டி கதைகள் ரொம்ப சுவாரஸ்யமானவை, நகைச்சுவையானவை. அதில் அண்மையில் ஒரு கதை படித்தேன். ஒரு இந்திய வியாபாரி, அவர் இளமை காலத்தில் பசியும் பட்டினியுமா இருந்திருக்காரு. நல்ல கோடிக்கணக்கில் முதுமையில் ஒரு ஏர்ன் பண்ணி செட்டில் ஆகிட்டார். ஆனால் அவருடைய இறுதி காலத்தில் மரணப்படுக்கையில் டெட் பெட்டில் இருக்கும் பொழுது அவங்க மகனை அழைத்து முக்கியமான ஒரு அறிவுரையை வழக்கம் போல சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. மகனே, இங்கே வா. வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த 2 நிபந்தனைகளை மட்டும் நீ கடைபிடிச்சுக்கோ. இந்த 2 நிபந்தனைகளை கடைபிடிக்கவே தான் இன்னைக்கு நான் கோடி கோடியாக சம்பாதிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்க முடியுது. அந்த 2 விஷயத்த சொல்கிறேன், கவனமாக கேள். 1 நேர்மை, இன்னொன்று சமயோஜித புத்தி. இந்த 2 இருந்தால் போதும் தம்பி, நம்ம மேலே மேலே உயரலாம் அப்படின்னு. அப்பா, நேர்மைனா எனக்கு விளக்கமா சொல்லுங்கப்பா. வேற ஒண்ணும் இல்லை. நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம். ஒரு கூட்ஸை ஒருத்தருக்கு எப்போ நாம கொடுக்குறோம்னு வாக்குறுதி கொடுக்குறோமோ அந்த வாக்குறுதியை சரியாக காப்பாற்ற வேண்டும். அப்படி நம்ம சரியா காப்பாத்திட்டோம்னா வெரி பெஸ்ட், நீ ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். சொன்ன நேரத்துல, சொன்ன தேதியில, சரியான நேரத்திற்கு அவர்கள் கையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. சொன்ன வாக்குறுதியை எப்பொழுதும் மீறக்கூடாது, நேர்மையா இருக்கணும்ன்றதுதான் முதல் கோட்பாடு. பியூட்டிஃபுல்பா, நான் குறிச்சுக்கிட்டேன். 2வது சமயோஜித புத்தின்னு சொல்லி சொன்னீங்களே, அப்படின்னா சமயோஜித புத்தி என்பது வேற ஒண்ணும் இல்லை. இது மாதிரி டைமுக்கு கொடுக்குறேன், டைமுக்கு செய்யறேன்ற மாதிரியான வாக்குறுதியை ஒருபோதும் கொடுத்துடாத என்று சொல்றாரு. அதாவது என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, எதையாவது வாக்குறுதியை கொடுத்துட்டு மாட்டிட்டு தொலைக்க போற, அதுக்கப்புறம் பிசினஸையே நம்ம சரி பண்ண முடியாது அப்படின்றாரு. படிக்கும் பொழுது நகைச்சுவா மட்டும் இல்லை, அது உண்மையாவும் கூட இருந்தது. திருபாய் அம்பானி ஒரு முறை சொல்றாரு, அரசு விதித்த கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் வரிகளையும் நான் சரியானபடி கடைபிடிச்சிருந்தா இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. பிசினஸ் என்றாலே பொய்யும் பித்தலாட்டமும் சேர்ந்ததுதான்ற மாதிரி சொல்லக்கூடிய இந்த கதை ரொம்ப ரசிச்சு படிச்சேன். நீங்களும் வாசியுங்கள் நண்பர்களே.